இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போட் நெக்கில் கேன்வாஸ் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ கேன்வாஸை வந்து நீங்கள் 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் பீஸை எடுத்து அந்த கேன்வாஸ் மேலே போட்டு இப்படி அந்த நெக்கை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துடணும். இது வந்து அந்த ஃப்ரண்ட் நெக்கு, அது வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். டேப்பில் வந்து அந்த நெக்கு வரைஞ்சோம் இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். அந்த நெக் லைன் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி கோடு போட்டு எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கேன்வாஸ் வச்சு தைச்சோம்னா வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வந்து நெக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு வேளை வந்து கிளாத் உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா கேன்வாஸ் இல்லாமல் கூட தைக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அது மேலே லைனிங் வச்சு அது மேலே இந்த கேன்வாஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வைக்கிறேன். வச்சுட்டு அது மேலே கேன்வாஸை வச்சு இப்படி நம்ம எல்லாம் சுற்றி பின் பண்ணிடலாம். இல்லைன்னா அயன் பண்ணிட்டா கூட அது ஸ்டிஃபாக நின்றுடும். நான் அயன் பண்ணல, நான் பின்னு போட்டு நான் அப்படியே வந்து தைச்சி திருப்பி எப்படியோ நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம அயன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இது நல்லா பிடிச்சிக்கும். அதனால் நான் இப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இது கைடு அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம நாச் போட்டு எடுத்துடணும். அப்போ தான் நெக்லைன் வந்து அழகாக திரும்பும். இந்த வளைவுலாம் வந்து நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். எந்த நெக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி நாச் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அப்படியே நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு கைடு அளவுக்கு நம்ம தைச்சி எடுத்துடலாம். இதில் நீங்கள் டிசைன் கூட வச்சுக்கலாம். லேஸு, ஸ்டோனு அந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் இல்லை பால் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு ஃப்ளைனாக வேணும்னாலும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுடலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு ஃபுல்லாக நம்ம இந்த போல் தைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அந்த லைனிங் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு வந்து இது கட் பண்ணி தைச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த நெக் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு மேலே தான் வந்து நாம் மார்க் பண்ணிவிட்டு பிரின்சஸ் கட்டுக்காக இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதை நம்ம கட் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட்டுக்காக நம்ம எப்படி மார்க் பண்ணால் ஷோல்டர்லேருந்து இந்த செஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ அளவு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு வைக்கிறேன். அது வந்து நம்ம 4ஆக வச்சு இதை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த முக்கோண ஷேப்புக்காக நம்ம எவ்வளோ வந்து நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணி இப்படி லைனை வந்து நம்ம வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டிருக்கிறேன். இது தனியாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எவ்வளோ வந்து அளவு எடுக்கணுன்றதை பற்றிலாம் ஷார்ட்லேயும் உங்களுக்கு விரிவாக போட்டிருப்பேன். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு அப் அண்ட் டவுனாக வரும். அதனால் எல்லாத்துலேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். அதே போல் கட் பண்ண இந்த பீஸும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே தைக்கும் போது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். அதனால் நம்மளுக்கு வந்து சுருக்கம் வரும். மெயின் கிளாத்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி அப்படி வந்து நம்மளுக்கு சுருக்கம் வரும். அதனால் இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எந்த சைடு நம்மளுக்கு வந்து தைக்கணுன்றதை பற்றி வச்சு அந்த அளவுக்கு நம்ம ஒரு கைடு அளவு தைச்சி எடுத்துடலாம். இந்த வளைவு பகுதி வரும்போது அதை நல்லா திருப்பி அந்த கூராக ஷார்ப்பாக வராமல் நம்ம வளைவாக அதை வந்து நம்ம இழுத்து நம்ம தைச்சோம்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போடுறேன். சில பேர் அதை போடாமையும் தைப்பாங்க. இப்படி இப்போ தைச்சாலும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அதனால் நான் படிமான தையல் போட்டுருவேன். அதே போல் இந்த சைடும் கைடு அளவுக்கு நம்ம தைச்சி எடுத்துடலாம். அந்த பெண்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து தைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த தையல் போடுறதுனால. அதனால தான் இந்த தையல் போடுவோம். சில பேர் போடுவாங்க, சில பேர் வந்து போடாமல் அப்படியே விட்டுடுவாங்க. நீங்கள் போட்டு தைச்சி பாருங்கள். அது ரொம்பவே அந்த ஃபினிஷிங் நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபிட்டாக உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், தைச்சி முடிச்சுட்டு
நம்ம கீழே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம துணி வச்சு நம்மளுக்கு ஸ்டிஃபாக வேணும் இல்லையா, அதுக்காக இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பளவு எவ்வளோ பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 14 இன்ச்சு வந்து இந்த ஹைட் இருக்குது. அதனால் நான் 14 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத்து ஒரு நீட்டாக வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு 2 இல்லை 1.5 இன்ச்சு அளவுக்கு இப்படி நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த பீஸை வச்சு தையல் போட்டுடலாம். ஏன்னா கீழே வந்து பட்டி வச்சு தைப்போம் நார்மல் ப்ளவுஸ்க்கு. பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த அளவு தைச்சிட்டு இதை வந்து படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துடலாம். இதை அப்படியே உள்ளே மடித்து நம்ம தைச்சிடலாம். அப்படியே அந்த தையல் அளவுக்கு நம்ம அப்படியே மடித்து ஃபுல்லாக தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு பட்டையாக நம்மளுக்கு அந்த பட்டை சைஸ் கூட வந்து நம்மளுக்கு பெருசாக வேணும்னாலும் நம்ம தைச்சிக்கலாம், இல்லை மீடியமாக போதும் அப்படின்னாலும் அந்த அளவு வந்து நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அந்த இடம் வெளியும் நம்ம அப்படியே ஃபுல்லாக மடித்து எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம பேக்கு பார்க்கலாம். பேக் அதே போல் இது வந்து ஃபுல் பேக் ஓப்பன் இது. அதனால் வந்து லைனிங் தனியாக வந்து பீஸ் தனியாக கட் பண்ணிவிட்டேன். டபுளாக வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக கொக்கி வைக்க போகிறோம். அதனால் 2 சைடும் நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு கேன்வாஸும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி நம்ம தைச்சோமோ அதே போல் கைடு அளவுக்கு வந்து இதை நம்ம தைச்சி எடுத்துடலாம். இது டிசைன் வச்சு தைச்சோம்னா வந்து ஒரு போட் ஷேப்பில் வந்து பாட் நெக் வச்சு தைப்புவாங்க அதிகமாக. இவங்க டிசைன்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக வந்து இந்த புல்டி பட்டன் வச்சு இதில் நம்ம தைக்க போகிறோம். அதனால் இது நான் டபுளாக ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி நம்ம அதே போல் கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துடலாம். சுருக்கம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எப்போவுமே தையுங்க. நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா இந்த ஷைனிங் கிளாத்துக்கு அப்படியே சுருங்கும். அதனால் நல்லா இழுத்து தைக்கும் போது உங்களுக்கு பொறுமையாக தைக்கும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும் நெக்கு. இப்போ தைச்சி எடுத்தாச்சு. அதே போல் அந்த சைடும் வந்து தைச்சி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு அதே போல் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஃபுல்லாக நம்ம ரெண்டும் சேர்ந்து தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த 2 சைடும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் 2 சைடும் வந்து முடித்த பிறகு இப்போ வந்து ஒரு சைடில் வந்து நான் அந்த புல்டி பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது நம்ம தைச்ச இல்லையா 2 பார்ட்டு, அதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு வச்சு இதை வந்து தைக்க போகிறேன். அதாவது இது வந்து கொக்கி பக்கமாக வரும், அந்த சைடு வச்சு இந்த பால் வச்சு தைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் பால் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி நம்ம தைக்கணும். அப்போ தான் இது வந்து பீஸ் கொடுத்து தைக்கும் போது இது வந்து நல்லா நம்மளுக்கு திரும்பி வரும். அந்த கைடு அளவுக்கு அந்த பால் மேலே படாமல் இது ஃபுல்லாகவே, அதாவது அந்த ப்ளவுஸ்னுடைய அந்த கொக்கி தைக்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த புல்டி பால் வைக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னாலும் சாரீ கலர்லையும் வச்சு தைக்கலாம். நான் ப்ளவுஸ் கலரே கேட்டதுனால அந்த கலர்லேயே வச்சு தைச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொக்கிக்கு எப்படி வந்து நம்ம பீஸ் கொடுத்து தைப்போமோ அதுபோல் பீஸை அந்த புல்டி பால் அந்த மேலே படாமல் அதை தைச்சிட்டு இப்படி திருப்பி இப்படி பார்க்கும் போது உங்களுக்கு சூப்பராக வரும். இதை மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. இது மேலே வந்து தையல் படிமான தையல் வந்து அந்த பால் பக்கத்துலேயே நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இப்படி போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு கீழே நம்ம கொக்கி வச்சு தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் முடிஞ்சிச்சு.
இந்த சைடு வந்து அந்த வி பட்டிக்காகவும் அதுவும் நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கையும் ஜாயின் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.